மகாத்மா காந்தியின் பெயரை அழித்து மாநகராட்சி அனுமதி இன்றி 10 கடைகள் கட்டி ரூபாய் 1,5 கோடி முறைகேடு. திருநெல்வேலி காந்தி மார்க்கெட்டில் மாநகராட்சியின் அனுமதியின்றி பொதுமக்கள் பயன்பாட்டு இடத்தில் 10 கடைகளை கட்டிக் கொடுத்து சிலர் 1,5 கோடி வரை முறைகேடாக பணம் சம்பாதித்துள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி மார்க்கெட் நீண்ட காலமாக செயல்படுகிறது. அங்கு முழுமையாக அகற்றிவிட்டு 15 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டது. இதனை கடந்த பிப்ரவரியில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுமார் 440 கடைகள் கட்டி ஏற்கனவே இருந்த வணிகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் நெருக்கடியில் தவித்து மார்க்கெட் பகுதியில் தற்போது மாநகராட்சி திட்டமிடலில் வணிக வளாகம் அமைந்துள்ளது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி இன்றி எந்த திட்டமும் இல்லாமல் வணிகர் சங்கத்தினரும் ஆளுங்கட்சியினரும் இணைந்து 10 கடைகளை கட்டி ஒரு கடைக்கு 15 லட்சம் ரூபாய் வீதம் ரூபாய் 1,5 கோடிக்கு விற்பனை செய்துள்ளனர் என பொது ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள் வடிவமைத்த கடையில் வாகன நிறுத்தம், பொதுமக்களுக்கான செட்பேக் இடங்களில் தற்போதைய கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்களை மாநகராட்சியே டெண்டர் விட்டு கட்டி தந்திருக்க வேண்டும். மாநகராட்சி அதிகாரிகளுக்கே தெரியாமல் புதிதாக வணிக வளாகம் இடைஞ்சலாக கட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணாவிடம் கருத்து கேட்க முயற்சித்தபோது அவர் தேர்தல் அதிகாரியாக இருப்பதால் பதிலளிக்கவில்லை. மாநகராட்சி உயர் அதிகாரிகளுக்கு இதுகுறித்து எதுவும் தெரியவில்லை. மாநகராட்சி பாளை மண்டல உதவி கமிஷனர் புரந்தர்தாஸ் கூறுகையில், புதிதாக கடைகள் கட்டியிருப்பது நீங்கள் கூறிதான் தெரிகிறது. அங்கு மகாத்மா காந்தி பெயரை அழைத்தது தவறான செயல். அதை சரி செய்வோம். நான் இதுகுறித்து விசாரித்தேன். மாநகராட்சி கூட்டத்தில் இதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பொதுமக்கள் பயன்படுத்தும் இடத்திலும் செட்பேக் இடத்திலும் கடைகள் கட்டியிருந்தால் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாநகராட்சி கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கே தெரியாமல் வணிகர் சங்கத்தினரும் ஆளுங்கட்சியினரும் சேர்ந்து கட்டி 1,5 கோடி ரூபாய். மாநகராட்சி அதிகாரிகளுக்கே தெரியாமல் புதிதாக வணிக வளாகம் இடைஞ்சலாக கட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணாவிடம் கருத்து கேட்க முயற்சித்தபோது அவர் தேர்தல் அதிகாரியாக இருப்பதால் பதிலளிக்கவில்லை. மாநகராட்சி உயர் அதிகாரிகளுக்கு இதுகுறித்து எதுவும் தெரியவில்லை. மாநகராட்சி பாளை மண்டல உதவி கமிஷனர் புரந்தர்தாஸ் கூறுகையில், புதிதாக கடைகள் கட்டியிருப்பது நீங்கள் கூறிதான் தெரிகிறது. அங்கு மகாத்மா காந்தி பெயரை அழைத்தது தவறான செயல். அதை சரி செய்வோம். நான் இதுகுறித்து விசாரித்தேன். மாநகராட்சி கூட்டத்தில் இதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பொதுமக்கள் பயன்படுத்தும் இடத்திலும் செட்பேக் இடத்திலும் கடைகள் கட்டியிருந்தால் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாநகராட்சி கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கே தெரியாமல் வணிகர் சங்கத்தினரும் ஆளுங்கட்சியினரும் சேர்ந்து கட்டி 1,5 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ள இந்த திட்டம் பொதுமக்களுக்கு இடையூறானதாகும்.